My dear students, this is class 11 maths exercise 3.4ல question number 17 பார்க்க போகிறோம். subdivision 1ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. subdivision 1 நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். sin a plus b into sin a minus b equal to sin square a minus sin square b அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இது டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைட், இது டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எடுத்துக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்குமே நமக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இதை ஒன்று மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இதுக்கு என்ன வரும் பாருங்கள். sin a cos b, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போடணும். cos a sin b. ஓகே, ரெண்டையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா கவனிங்க. a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க. ஸோ a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது a plus b into a minus b equal to a square minus b square. இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது டோட்டலாக a. அப்போ a ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் a காஸ் ஸ்கொயர் b, இதான் a ஸ்கொயர். ரெண்டுக்குமே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? மைனஸ் b ஸ்கொயர்னா ரெண்டுக்குமே ஸ்கொயர் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. ஓகே, பட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். திரும்பவும் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி மட்டும்தான் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன், இங்கே சைன் ஸ்கொயர் பியை அப்படியே வச்சுக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் சைனுக்கு மாற்றிக்கிறேன். இன்னொரு ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஐடென்டிட்டி நான் இந்த ப்ராக்கெட் இதுக்கும் அப்புறம் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, சைன் ஸ்கொயர் ஏ நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக மட்டும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுத போகிறேன். அடுத்து இந்த சைன் ஸ்கொயர் பி இங்கே நோட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைன் ஸ்கொயர் ஏவை உள்ளே கொடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1ஆல் சைன் ஸ்கொயர் ஏவை மல்டிப்ளை பண்ணி சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே மைனஸ் போடணும். சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் மைனஸில் வந்துடுது. ஓகே, இப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மூணுமே பெருக்கலாம். ஸோ என்ன வரும்? மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அடுத்து மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ. அதாவது இது மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. அதாவது இந்த சைன் ஸ்கொயர் பி இந்த மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன மீறுது? சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு மிஸ்டேக் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே கொடுக்காதீங்க. முதல்ல சைன் ஸ்கொயர் பி உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மைனஸை உள்ளே எடுங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஓகே, இப்போ நான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகிறேன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷனை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காஸ் a plus b into cos a minus b equal to cos square a minus sin square b அப்படின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்கப்பா.
இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா cos A cos B மைனஸ் sin A sin B. இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும். சரி, இதுக்கான எக்ஸ்பென்ஷன், இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாமா? இது எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணும்? cos A cos B, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரணும். sin A sin B. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, மறுபடியும் இது என்ன ஃபார்மேட்டில் இருப்பாங்க? A மைனஸ் பி A ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ A மைனஸ் பி இன்ட்டு A ப்ளஸ் பி என்ன வரும்? A ப்ளஸ் பி இன்ட்டு A மைனஸ் பி ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, நம்மளோட A யார்? cos A cos B. ஸோ இவருக்கு ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B அப்படின்னு வருவார். மைனஸ் போட்டுக்கலாமா? நம்மளோட B யார்? sin A sin B. இவருக்கு ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B அப்படின்னு வரும். ஓகே, பட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இங்கே பாருங்கள், cos ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ cos ஸ்கொயர் A ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே என்ன வரணும்? sin ஸ்கொயர் B வரணும். அப்போ sin ஸ்கொயர் B ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மாற்றுவோம். ஓகேவா? எப்படி மாற்றுவோம்? cos ஸ்கொயர் A அப்படியே எடுத்துக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. cos ஸ்கொயர் பிக்கு பதிலாக 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. இந்த sin ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் cos ஸ்கொயர் A அப்படின்னு மாற்றிக்கோங்க. இந்த sin ஸ்கொயர் B அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ இந்த cos ஸ்கொயர் A உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணலாம் ரெண்டு டேர்மையும். ஓகேவா? 1 இன்ட்டு cos ஸ்கொயர் A cos ஸ்கொயர் A, தென் cos ஸ்கொயர் A இன்ட்டு sin ஸ்கொயர் B மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B. ஓகேவா? அடுத்து இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த sin ஸ்கொயர் B மட்டும் உள்ளே எடுப்போம். ஓகேவா? ஸோ உள்ள sin ஸ்கொயர் B இன்ட்டு 1 sin ஸ்கொயர் B, தென் மைனஸ் sin ஸ்கொயர் B cos ஸ்கொயர் A. ஸோ மைனஸ் cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B. இப்போ இந்த மைனஸ் உள்ளே எடுக்கலாமா? உள்ளே எடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ cos ஸ்கொயர் A மைனஸ் cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B, தென் மைனஸ் sin ஸ்கொயர் B மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B. இப்போ பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. அப்போ கட் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இது மீந்து இருக்குது பாருங்கள், cos ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் B. ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்து இதுலேயே இன்னொன்று ப்ரூவ் பண்ண பாருங்கள். இன்னொன்று என்ன ப்ரூவ் பண்ணோம்? cos ஸ்கொயர் B மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஸ்டெப்புக்கு வந்துடுறேன்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ திரும்ப நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? cos A ப்ளஸ் B cos A மைனஸ் B இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos A மைனஸ் B இன்ட்டு cos A ப்ளஸ் B, இதுதானே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ திரும்ப ரீரைட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது நமக்கு? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். எக்ஸ்பென்ஷன் எல்லாம் தேவையில்லை. cos ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B cos ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B மைனஸ் sin ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B, இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். இப்போ செகண்டாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் பாருங்கப்பா? cos ஸ்கொயர் B மைனஸ் sin ஸ்கொயர் A ஈக்குவல் டு cos ஸ்கொயர் B மைனஸ் sin ஸ்கொயர் A அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து இது வேணும் நமக்கு, அதை ஹோல்டு பண்ணிக்கலாம், அது ஒன்றும் மாற்ற வேணாம். அதே போல் sin ஸ்கொயர் A வேணும், இதையும் நம்ம மாற்ற வேணாம், அது ரெண்டையும் ஹோல்டு பண்ணிக்கலாம். இவரை மாற்றிடலாம், இவரை மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ cos ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு மாற்றிடலாம். cos ஸ்கொயர் B அப்படியே இருக்கட்டும், மைனஸ் sin ஸ்கொயர் A அப்படியே இருக்கட்டும், அவரை மாற்ற வேணாம், இவரை மாற்றிடலாம். sin ஸ்கொயர் Bயை 1 மைனஸ் cos ஸ்கொயர் B அப்படின்னு மாற்றிடலாம். ஓகேவா? நோ 1ஆல் cos ஸ்கொயர் Bயை பெருக்கி cos ஸ்கொயர் B,
தென் மைனஸ் இருக்குது, ஃபஸ்ட்லேயே மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. தென் இப்போ மைனஸோட சேர்த்து உள்ளே கொடுப்போமா, மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ minus sin square a into minus cos square b, minus of minus plus sin square a cos square b. ஓகேவா, பாருங்கள் ஒன்று மைனஸில் இன்னொன்று ப்ளஸில் லைக் டேர்ம்ஸு கட் பண்ணிக்கலாம். ஸோ மீந்து இருக்கிறது cos ஸ்கொயர் b, இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் a. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா, ஸோ அவங்க கேட்ட ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணோம், அதுக்கடுத்து இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகலாமா. தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சி இல்லையா, அந்த ரிசல்ட்டை அங்கே கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே காப்பி பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் a minus b equal to sin 2a sin 2b அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். we know that sin square a minus sin square b, அதாவது ரைட் ஹேண்ட் சைடை நான் முதல்ல காப்பி பண்ணுறேன், equal to sin a plus b into sin a minus b. இதானே நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு. ஸோ இங்கே எப்படி இருக்குது, இது மொத்தம் சேர்த்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், a plus b மொத்தம் சேர்த்து ஏன்னு எடுத்துக்கலாம், a minus b மொத்தம் சேர்த்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது போல் வந்திருக்கா, சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு வந்திருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேர் எழுத போகிறேன் நான். therefore sin square a plus b minus sin square a minus b equal to sin a plus b க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் பாரு, என்னோட a என்ன, a plus b. ஸோ a plus b எழுதியாச்சுப்பா. ப்ளஸ் என்னோட b யார், a minus b. ஸோ a minus b, bக்கு பதிலாக a minus b எழுதியாச்சுப்பா. ஓகே, நல்லா புரியுது உங்களுக்கு. அடுத்து பெருக்கல் இருக்குது பாருங்கள், ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அடுத்து சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட ஏ யார், a ப்ளஸ் பி, மைனஸ் போட்டுக்குவா. என்னோட பி யார், a மைனஸ் பி. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே a மைனஸ் பி. ஓகேவா, ப்ராக்கெட் க்ளோஸ். நவ் சைன், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன நடக்கும் பாருங்கள், ரெண்டு ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு ஒரு 2a மட்டும் வரும். சரி, இங்கே என்ன வரும், சைன் அப்படியே போடலாம், இந்த மைனஸை உள்ளே எடுக்கலாம், a ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். மைனஸை உள்ளே எடுக்கும்போது மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பின்னு வந்துடும். ஓகேவா, அப்போது மைனஸ் ஏக்கு ப்ளஸ் ஏ கட் ஆகிட்டு 2b மட்டும் வரும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் sin 2a sin 2b, என்ன 2b இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி கிடைக்கும். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி கண்டுபிடிச்ச அந்த ரிசல்ட்டை வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரூவ் பண்ண அந்த ரிசல்ட்டை வச்சே இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு போகலாமா. ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், cos 8 theta into cos 2 theta equal to cos square 5 theta minus sin square 3 theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இதை கொஞ்சம் நான் மாற்றி எழுதுகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன். 8 தீட்டாவை 5 theta ப்ளஸ் 3 theta அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனால இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 theta, இதை வந்து cos 5 theta மைனஸ் 3 theta அப்படின்னு எழுதுனால. ஸோ இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ. ஓகே, தென் ரெண்டாவது ஸ்டெப்பில் இங்கே நம்ம ரிசல்ட் 2ல் பார்த்தோம் இல்லையா, சப்டிவிஷன் 2ல் என்ன பார்த்தோம், cos a plus b into cos a minus b equal to cos square a minus sin square b. ஓகே,
என்னோட ஏ யார் 5 தீட்டா, என்னோட பி யார் 3 தீட்டா. அதே போல் இங்கே ஏ, இது பி இல்லையா. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி என்ன வரணும் ரிசல்ட்டு? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஓகே, காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 5 தீட்டா போட்டுருமா, மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 3 தீட்டா போட்டுருமா. ஸோ இங்கே எழுதிக்கலாம், சின்ஸ் cos a plus b into cos a minus b equal to cos square a minus sin square b. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.